வீரமணியனோட அப்பா பேசுகிறேன் நான். கடந்த 24/1/12/2025 அன்னைக்கு கேடி கார்பரேஷன் ப்ரைவேட் கம்பெனியில் பையன் பழைய ஸ்ட்ரீட்டை கட்டிட்டு புது ஸ்ட்ரீட் மாட்டு வேலைக்கு போகிறான். அங்கே வந்து ரொம்ப உயரமாக இருக்குது, ஆனால் மேலே ஏறுறதுக்கு ஏதாவது சாமானம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து வேலைக்கு வந்திருக்கிற, ஆனால் நீ ஏறித்தான் ஆகணும், என்னமோ பண்ணிக்க எனக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. அந்த பையன் கண்டிஷன் போட்டதுனால அவன் மேலே ஏறும்போது பழைய ஸ்ட்ரீட்டாக இருந்ததுனால ஒழிஞ்சு கீழே விழுந்துட்டான். அவன் என்னோட பையன் வந்து என் குடும்பத்தோட வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 மாதத்துக்கு மேலாச்சு அவன் கம்பெனிலேருந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கவும் இல்லை, எந்த விதமான இதுக்கும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு அந்த கம்பெனியில் பேசி எனக்கு இழப்பீடு வாங்கி தருமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கு. வீரமணியனோட அப்பா பேசுகிறேன் நான். கடந்த 24/1/12/2025 அன்னைக்கு கேடி கார்பரேஷன் ப்ரைவேட் கம்பெனியில் பையன் பழைய ஸ்ட்ரீட்டை கட்டிட்டு புது ஸ்ட்ரீட் மாட்டு வேலைக்கு போகிறான். அங்கே வந்து ரொம்ப உயரமாக இருக்குது, ஆனால் மேலே ஏறுறதுக்கு ஏதாவது சாமானம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து வேலைக்கு வந்திருக்கிற, ஆனால் நீ ஏறித்தான் ஆகணும், என்னமோ பண்ணிக்க எனக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி கண்டிஷன் போட்டாங்க. அந்த பையன் கண்டிஷன் போட்டதுனால அவன் மேலே ஏறும்போது பழைய ஸ்ட்ரீட்டாக இருந்ததுனால ஒழிஞ்சு கீழே விழுந்துட்டான். அவன் என்னோட பையன் வந்து என் குடும்பத்தோட வாழ்வாதாரம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 மாதத்துக்கு மேலாச்சு அவன் கம்பெனிலேருந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்கவும் இல்லை, எந்த விதமான இதுக்கும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து எனக்கு அந்த கம்பெனியில் பேசி எனக்கு இழப்பீடு வாங்கி தருமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு ஆஸ்பத்திரி முடியாமல் பணம் கட்டிக்கலாமல் நான் வீட்டில் வந்து மக வீட்டில் வச்சுருக்கேன், சூடு வந்து மக வீட்டில் சிறக்கிறதில் வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு அவன் வந்து எங்கள் சாப்பாடு கூட வழி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் இந்த பையனை என்ன ஆச்சு ஏதாச்சும் வந்து ஒரு தடவை கூட ஆஸ்பத்திரியில் பார்க்கல, எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அதனால் வந்து நீங்கள் இந்த வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எனக்கு அந்த பையனோட வாழ்வாதாரத்துக்கு தக்க இழப்பீடு வாங்கி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.